தமிழகத்தின் முதல் ஏசி லோக்கல் ட்ரெயின் வந்தாச்சுங்க. சென்னை கடற்கரையிலிருந்து செங்கல்பட்டு சந்திப்பு வரை. இனி வெயிலுக்கு ஏதமா சில்லுன்னு ஏசில டிராவல் பண்ணலாம். அனைவருக்கும் நல்வணக்கம் மக்களே. இன்னைக்கு டேட் 19/4/2025. இன்னைக்கு தான் தமிழ்நாட்டுடைய முதல் ஏசி லோக்கல் ட்ரெயினை இன்னாகரேட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நாம இந்த ட்ரெயின்ல ஃபுல் ஸ்ட்ரெச் கவர் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு ஏசிஎம்ல நாம தான் ஃபர்ஸ்ட் டிக்கெட் வாங்கியிருக்கோம். கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா புருஷோத்தம ராஜு அப்படின்ற சார் வந்து நம்மளுக்கு டிக்கெட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சார். டிக்கெட் எடுத்தாச்சுங்க. சென்னை பீச்சில் இருந்து செங்கல்பட்டு வரைக்கும் போகிறதுக்கு 105 rupees ஃபேர் ஆகுது. மீதி இருக்கிற ஃபேர் டீட்டெயில்ஸ் எல்லாமே லிஸ்டட் உங்களுக்கு காமிக்கிறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பிராண்ட் நியூ சென்னையுடைய புது ஏசி லோக்கலுக்குள்ள வந்தாச்சுங்க. நாம தான் உள்ள முதல்ல நுழைஞ்சிருக்கோம். அப்படியே செம்ம காலியா இருக்கு. உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஏசி போட்டிருக்காங்க, நல்லா குளுகுளுன்னே இருக்குங்க. பாருங்க, கடைசி வரைக்கும் காலி தான். எல்லா இஎம்யூ ட்ரெயின்ல இருக்கிற மாதிரியே இந்த ட்ரெயின்லையும் ஜிபிஎஸ் பேஸ்டு பேசஞ்சர் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இருக்குங்க. இந்த ட்ரெயின்ல மொத்தமா 12 கோச்சஸ் இருக்குங்க. அதுல ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லேடிஸ் கோச் இருக்கு. ஒரு நல்ல விஷயங்க. ட்ரெயினோடைய எக்ஸ்டீரியர் பார்த்தீங்கன்னா பிபி மாதிரியே நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க. பாடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டீல் பாடி கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. மெட்ரோ ட்ரெயினில் இருக்கிற மாதிரி டோர் பக்கத்துலேயே எமர்ஜென்சி டாக் பேக் யூனிட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை யூஸ் பண்ணி மோட்டார் மேன், அதாவது நம்ம லோக்கோ பைலட் கிட்ட நீங்கள் பேசிக்கலாங்க. இதை வெஸ்டிபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மூலயமா தான் ஒரு கோச்சும் இன்டர் கனெக்ட் ஆகியிருக்கோங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது வழியாக நாம் எந்த இடைஞ்சலும் இல்லாமல் ஒரு கோச்சுக்கு நடந்து போகலாங்க. செங்கல்பட்டு சந்திப்பு, அடுத்த ரயில் நிலையம் சென்னை கோட்டை. நம்ம ஏசி இஎம்யூல நம்மளுடைய ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. வாங்க ஃபுல்லாத்தையும் கவர் பண்ணிடலாம். நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஹால்ட்டான சென்னை ஃபோர்ட் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷனே வந்து பார்த்தீங்கன்னா அமைதியாக இருக்குது. எல்லாரும் நம்ம ட்ரெயினை வேடிக்கை பார்க்குறாங்க. இந்த ட்ரெயினுடைய டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா காலையில் பீச்சில் இருந்து 7 AM எடுப்பாங்க. மார்னிங் 8:35 AM செங்கல்பட்டு போய் சேருங்க. திரும்பவும் செங்கல்பட்டுலேருந்து 9 AM எடுப்பாங்க. எடுத்து 10:30 இங்கே சென்னை பீச்சுக்கு வந்து சேருங்க. திரும்பவும் பீச்சிலேருந்து ஈவினிங் 3:45 PM எடுப்பாங்க. செங்கல்பட்டுக்கு 5:25 PM போய் சேருங்க. திரும்பவும் செங்கல்பட்டில் இருந்து 5:45 PM எடுப்பாங்க. இங்கே நைட்டு 7:15 பீச்சுக்கு வந்து சேருங்க. இதுதான் இந்த ட்ரெயினுடைய ரொட்டீன் ரன்னாக இருக்கிறது. ஆனால் இந்த ட்ரெயின் சண்டே மட்டும் ஆப்ரேட் ஆகாதுங்க.
சென்னை பார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயினுக்கு ஏகப்பட்ட கூட்டம் ஏறி இருக்குங்க, செம்மங்க. இந்த ட்ரெயினுடைய சென்டரில் நம்மளுக்கு ஏசி பெஞ்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் ஏர் சர்க்குலேஷன் சூப்பராக வருதுங்க, செம்ம சில்லுன்னு இருக்குது கோச். இந்த ட்ரெயினில் ஐஜிபிடி பேஸ்டு 3 phased ப்ரொபல்ஷன் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அதே போல் ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் சிஸ்டமும் இருக்குங்க. ஸோ பிபி மாதிரி பிக்கப்பும் சடனாக இருக்கும் இந்த வண்டியில், அதே போல் பிரேக்கிங்கும் பக்காவாக இருக்குங்க. இந்த ட்ரெயின் வீக்லி 6 days பார்த்தீங்கன்னா பீச்சிலேருந்து தாம்பரம் வரைக்கும் ரன் ஆகுதுங்க. பீச்சிலேருந்து நைட்டு 7:35 PM எடுப்பாங்க, 8:30 தாம்பரம் போகுங்க. தாம்பரத்துலேருந்து மார்னிங் 5:45 AM எடுப்பாங்க, 6:45 AM பீச்சுக்கு போகுதுங்க. சென்னை எக்மோர்லேருந்து நம்ம ட்ரெயினில் நிறைய பேர் இறங்குறாங்க, லாஸ்ட்டில் சில பேர் ஏறுறாங்க. ஃபஸ்ட்டு நாளே இந்த ட்ரெயினுக்கு நல்ல வரவேற்பு இருக்குங்க. இந்த ஏசிஇஎம்யும் ஒரு ஃபாஸ்ட் ட்ரெயினுங்க. ஸோ குறிப்பிட்ட ஸ்டேஷன் மட்டும் தான் ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க, எல்லா ஸ்டாப்பிங்லையும் இந்த வண்டி நிற்காது. ஸோ எந்த ஸ்டாப்பிங்கில் நிற்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இந்த ட்ரெயினில் கரெக்டாக ஏறுங்க. ட்ரெயினுக்குள்ளே நம்மளுக்கு பேனோரமிக் வியூக்காக நல்ல ப்ராடான கிளாஸஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வியூஸ்லாம் சூப்பராக தெரியுங்க. எமர்ஜென்சியில் ட்ரெயினை ஸ்டாப் பண்ணுறதுக்காக இங்கே பட்டன் கொடுத்துருக்காங்க. அதே போல் இங்கே பாருங்கள், டோர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்காகவும் இங்கே வந்து ஸ்விட்ச் இருக்குங்க. ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னா மட்டும்தான் இதை நாம் யூஸ் பண்ணணும். சென்னை எக்மோர்லேருந்து செந்தூர் டிபார்ட் ஆகுதுங்க. பாருங்கள் வியூ என்ன டாப்பாக இருக்குன்னு. இந்த ட்ரெயின் தமிழ்நாட்டுடைய ஃபர்ஸ்ட் ஏசிஇஎம்யூ அப்படின்னு சொன்னேன். அப்போது ஃபஸ்ட்டு விட்ட ஏசிஇஎம்யூ ட்ரெயின் எங்கேருந்து எங்கே வரைக்கும் ரன் ஆச்சு தெரியுங்களா? நம்ம வெஸ்டர்ன் ரயில்வேஸோடைய மும்பை சப்அர்பன் செக்ஷனில் போரிவெளியிலிருந்து சர்ச் கேட் வரைக்கும் ரன் ஆச்சுங்க. அதாவது டேட் வந்து பார்த்தீங்கன்னா 25th December 2017 ஃபர்ஸ்ட் ஏசிஇஎம்யூ இன்னாகரல் ஆச்சுங்க. சென்னை எக்மோர் தாண்ட உடனே நம்ம ட்ரெயின் லோக்கல் ட்ராக்ல இருந்து எக்ஸ்பிரஸ் ட்ராக்குக்கு வந்துருச்சுங்க. இப்போ நாம் எக்ஸ்பிரஸ் ட்ராக்கில் தான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த ஏசிஇஎம்யோடைய ஆட்டோமேட்டிக் டோர்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்து மூவிங்கில் இருக்கும்போது ஓப்பனே ஆகாதுங்க. அதே போல் டோர் ஓப்பன் ஆகிருந்ததுன்னா ட்ரெயினுடைய இன்ஜின் வந்து ஸ்டார்ட்டே ஆகாது, அப்படியே ஆஃப் ஆகிடும். இப்போ நாம் ட்ராவல் பண்ணுற இந்த கோச் வந்து ட்ரெய்லர் கோச் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் சீட் கெப்பாசிட்டி 96ங்க, ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி 488 பேசஞ்சர்ஸ் நிற்கலாம். மொத்தமாக 584 பேசஞ்சர்ஸ் இதில் ட்ராவல் பண்ணலாங்க. வண்டி நின்று ரொம்ப நேரம் ஆச்சுங்க, ஆனால் இன்னும் டோர் திறக்காமலே இருக்குது. எல்லாரும் வெளியில் சிரிச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக டோர் ஓப்பன் ஆகிடுச்சுங்க. மாம்பழத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயின்லேருந்து நிறைய பேர் இறங்குறாங்க, ஆனால் பெருசாக யாருமே ஏறலைங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா அப்படியே வண்டி இழுத்துட்டு போகுதுங்க. அப்படியே அந்த புல் இருக்குது பாருங்க, செம்ம புல்லுங்க. கிண்டியும் பார்த்தீங்கன்னா செம்ம காலியாக இருக்குங்க. கிண்டிலையும் ஏறுறதுக்கு பெருசாக ஆள் இல்லை, ஆனால் சில பேர் இறங்கிடுறாங்க. ஏன்னா போக போக தான் வண்டி பிக்கப் ஆகுங்க. ட்ரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் செக்கர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எல்லாருடைய டிக்கெட்டும் செக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போவே பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்காங்க, லேடி ஒருத்தவங்க ஜென்ஸ் ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ டிக்கெட் எடுத்துகிட்டு ஏறுங்க, கரெக்டாக ஃபேர் செக் பண்ணிவிட்டு ஏறுங்க. இந்த கோச் பார்த்தீங்கன்னா டிரைவிங் மோட்டார் கோச் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் சீட்டிங் கெப்பாசிட்டி வந்து 65ங்க, ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி 258, மொத்தமாக 323 பேசஞ்சர்ஸ் இதில் ட்ராவல் பண்ணலாங்க. இந்த கோச் போலவே நான் டிரைவிங் மோட்டார் கோச் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பகுதியில் மட்டும் மோட்டார் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். அதுலேயும் இதே போல் சேம் சீட்டிங் கெப்பாசிட்டி அண்ட் ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி தாங்க.
சென்ட் தாமஸ் மவுண்ட் ரீச் பண்ணியிருக்கோங்க. வெளியில் செம்ம அனலுங்க, உள்ள என்ன சில்லுன்னு இருக்குன்றீங்க, டாப்புங்க உள்ள. ஸ்டார் இவருடைய பேரு ஹரிஹரன். நம்ம சேனல்ல ஆல்ரெடி ஒரு ஸ்டாரா ஆட் ஆகியிருக்காரு. ஹாய் ஹரி. ஹாய். அடுத்த ஹால்ட்டான திரிசூலம் வந்தாச்சுங்க. நம்ம மற்ற ட்ரெயினில் நிற்கிற மாதிரி வெளியில் தான் நின்று போய் பேச முடியாது. பேசினா அதுக்குள்ளே டோரை மூடிட்டு வண்டி கிளம்பிகிட்டே இருக்கோங்க. நம்ம ட்ரெயினில் சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக புது இஎம்யூ ட்ரெயின்ஸில் எது மாதிரி சீட் கொடுத்துருப்பாங்களோ அது போல தான் இருக்குது. புதுசாக வந்து எதுவும் குஷனெல்லாம் கொடுக்கலங்க. அது மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். நம்ம கூட 2 யூடியூபர்ஸ் டிராவல் பண்ணி வந்தாங்க, ரஃபீக் அண்ட் வருண்குமார். பை பை கைஸ், பத்திரம் பார்த்து போயிட்டு வாங்க. தாம்பரம் ரீச் பண்ணியிருக்கோங்க. தாம்பரத்தில் நம்ம ட்ரெயினில் இருந்து நிறைய பேர் இறங்கியிருக்காங்க. ஒரு சில பேசஞ்சர்ஸ் ஏறுறாங்க. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ரெயின் வந்து கொஞ்சம் ஃபுல் ஆகுதுங்க. செங்கல்பட்டு சந்திப்பு அடுத்த ரயில் நிலையம் திருக்கடலூர். பேசஞ்சர் சேஃப்டிக்காக இந்த ட்ரெயினில் சிசிடிவி கேமராவும் கொடுத்துருக்காங்க. எல்லா டோர்ஸ் பக்கத்துலேயும் சிசிடிவி கேமரா இருக்குங்க. பெருங்கலத்தூர் ரீச் பண்ணியிருக்கோம் ஸ்டார்ஸ். பாருங்கள், ஸ்டேஷனில் எல்லாருமே என்னடா கண்ணாடி வச்ச புது ட்ரெயின் வந்திருக்குன்னு எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்க. இந்த ட்ரெயினுடைய டோட்டல் சீட்டிங் கெப்பாசிட்டி 1028 சீட்ஸுங்க. மொத்த பேசஞ்சர் கெப்பாசிட்டி 5964 பேசஞ்சர்ஸை இந்த ட்ரெயின் கேரி பண்ணிட்டு போகுங்க. இந்த ட்ரெயினில் ஃபுட் போர்டே அடிக்க முடியாதுங்க. செம சேஃப்டியாக ட்ராவல் பண்ணலாம். அதே போல் இந்த ட்ரெயினை நல்லபடியாக இப்படியே பார்த்துக்க வேண்டியது நம்மளுடைய கடமைங்க. பாய் 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 பாய், பார்த்து போயிட்டு வாங்க. கூடுவாஞ்சேரி ரீச் பண்ணியிருக்கோங்க. பாருங்கள், கூடுவாஞ்சேரியிலையும் சில பேசஞ்சர்ஸ் நம்ம ட்ரெயின்லேருந்து இறங்கியிருக்காங்க. ட்ரெயின்னாலே நிறைய பேர் ஏறுவாங்க இறங்குவாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இனி போக போக தான் இந்த வண்டி வந்து பிக்கப் ஆகுங்க. பிக்கப் ஆகிட்டா வண்டி டாப் கிளாஸாக ரன் ஆக போகுதுங்க. இந்த ட்ரெயினில் வெயிலுக்கு எதமாக ஏசியில் சும்மா டாப்பாக ட்ராவல் பண்ணலாங்க. ஆனால் நார்மல் பேசஞ்சர்ஸுக்கு இந்த ட்ரெயினுடைய ஃபேரை கேட்கும்போது கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா வேறு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. இனி போக போக பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில் இந்த வண்டி பிச்சுக்கிட்டு போகுங்க. பொத்தேரி ரீச் பண்ணியிருக்கோங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா முதல் நாள் அப்படின்றதுனால இந்த ட்ரெயின் இருக்கிறது தெரியல. ஆனால் நம்ம வீடியோ பார்த்து எல்லாருமே தெரிஞ்சுப்பாங்க. செங்கல்பட்டு சந்திப்பு அடுத்த ரயில் நிலையம் சித்தபெருமாள் கோவில். இந்த ட்ரெயினுடைய ஆட்டோமேட்டிக் டோர் சிஸ்டம் கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா காட் கிட்ட தான் இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் பார்த்து இதை க்ளோஸ் பண்ணுறது, ஓப்பன் பண்ணுறது எல்லா வேலையும் பார்ப்பாருங்க.
பெருமாள் கோவில் ரீச் பண்ணியிருக்கோங்க. பாருங்கள், செக்கர் வந்து இறங்கி ஒரு ஸ்டேஷன்லையும் செக் பண்ணுறாருங்க. டிக்கெட் வச்சிலனா உள்ள உடனே ஸ்பாட் ஃபைன் போடுறாங்க. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க இந்த ட்ரெயினில் ஏறும்போது. டோர் வந்து இப்போ க்ளோஸ் ஆக போகுது. ஜஸ்ட் வந்து 10 செகண்ட்ஸ் தாங்க, அதுக்குள்ளே டோர் க்ளோஸ் ஆகிடுது. ஸோ யாரும் தேவையில்லாமல் இறங்காதீங்க. அவ்வளோதான், மூடிடுச்சுங்க. Here, Varanur station है. லாஸ்ட் ஹால்ட்டான பரனூர் ரீச் பண்ணியிருக்கோங்க. பாருங்கள், செக்கிங்லாம் வேறு மாதிரி இருக்குது. சில பேசஞ்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் இல்லாமல் உள்ளே ஏறிடுறாங்க. டிக்கெட் இல்லாமல் உள்ளே ஏறாதீங்க. பாருங்கள், எல்லாரும் வெளியில் நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஆளுங்க. ட்ரெயினுடைய இந்த ஆட்டோமேட்டிக் டோர்ஸுக்கு இடையில் ஏதாவது இடைஞ்சல் வந்தாலோ இல்லை ஆளுங்க வந்து நடுவில் மாட்டிக்கிட்டாலோ வந்து பார்த்திங்கன்னா 3 முறை இந்த கதவு மூடி திறக்குதுங்க. அதே போல் நம்மளுக்கு அலாரமும் அடிக்குது. ஸோ எந்த பிரச்சனையுமே இல்லை இதில் நம்மளுக்கு. இந்த ட்ரெயினுடைய இந்த பனரமிக் விண்டோவில் நம்ம பார்க்கும்போது செம சூப்பராக இருக்குங்க. வியூஸ் எல்லாமே நல்லா ப்ராடாக உள்ள தெளிவாக தெரியுதுங்க. இந்த ட்ரெயினுடைய டிரைவர் கேபில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆக்சிலரி வார்னிங் சிஸ்டம் இருக்குது, டெட்மேன்ஸ் ஹேண்டில் இருக்குது. அதே போல் வீல் ஸ்லிப்பானா அதுக்கும் உண்டான ஃபெசிலிட்டி இருக்குங்க. இந்த ட்ரெயினில் ஸ்பீட் ரெக்கார்டரும் இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கம்ஃபர்ட்டுக்கும் அதே போல் சேஃப்டிக்கும் பஞ்சமே கிடையாதுங்க. உங்களுக்கு இப்போது டெட்மேன்ஸ் ஹேண்டில் அப்படின்னு ஒன்று சொன்னால் பார்த்தீங்களா, அங்கே வந்து டிரைவர் கோச்சில் வந்து ஒரு ஹேண்டில் மாதிரி இருக்குங்க. அதுலேருந்து அவங்க கை எடுத்துட்டாங்கன்னா சேஃப்டியை கருத்தில் கொண்டு ட்ரெயின் வந்து ஆட்டோமேட்டிக்காக பிரேக் போட்டு நின்றுடும். ஸோ வந்து சேஃப்டியும் பக்காவாக இருக்குது இந்த வண்டியில். நாம் லக்கேஜ் வைக்கிறதுக்கு ரேக் கொடுத்துருக்காங்க. கீழே கண்ணாடி வச்சு செம அழகாக இருக்குங்க. நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ஸ் 59 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம ஃபைனல் டெஸ்டினேஷனான செங்கல்பட்டு ஜங்ஷன் ரீச் பண்ணியாச்சுங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் CGL. இங்கே நம்ம வண்டி 10 மினிட்ஸ் பிஃபோராகவே உள்ளே வந்து சேர்ந்துருச்சுங்க. இன்றைக்கி இந்த ஏசி இஎம்யூவில் என்னுடைய ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கூலிங்க்கு பஞ்சமே கிடையாது. அவ்வளோ ஒரு சில்லுன்னு இருக்குங்க உள்ளே. ஆனால் சீட்டு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா குஷனாக கொடுத்துருக்கலாம். அப்படி இல்லைனா வேறு ஏதாவது ஃபைபரில் கூட கொடுத்துருக்கலாங்க. இதில் கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயினில் எந்த பிரச்சனையும் கிடையாது. பிக்கப்லாம் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்குது. இந்த விண்டோ வழியாக நம்ம வெளியில் பார்க்கும்போது வியூஸ் எல்லாம் அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க. ஸோ நீங்களும் வெயிலுக்கு இந்த ட்ரெயினில் எதமாக ட்ராவல் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த ட்ரெயினை ட்ரை பண்ணி பாருங்க. இதோட இந்த vlog எண்டுக்கு வருதுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாம மீண்டும் ஒரு சூப்பரான vlogல சந்திக்கலாம். அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே.